சிக்னேச்சர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில வகைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் என்னென்ன தெய்வத்தை வழிபடணும், இது வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய தெய்வங்கள் நமது சாஸ்திரங்களில் உண்டு. எதற்காக எந்த தெய்வங்கள் அப்படின்னு, இப்போ உங்களுக்கு பண புழக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த தெய்வங்கள், கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா என்னென்ன தெய்வங்கள், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன செய்யணும், இது 3 மட்டும் நாம் இப்போ பார்க்கலாம். அடுத்து நீங்கள் கேட்கின்ற ஏதாவது ஒரு கேள்விக்கு நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு தேவையான பதிலை நாம் கொடுப்போம். இப்போ கணவன் மனைவி ஒற்றுமைக்கு முதல்ல பார்க்கலாம். உங்களது பூஜை அறையில் எப்போதும் தம்பதி சமேதரராக தான் நீங்கள் திருவுருவ படங்கள் இருக்கணும். தம்பதி சமேதரராக இருக்கணும். அவங்க ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் கண்டிப்பாக இருக்கணும். அது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க நம்ம வாழ்க்கை அவங்கள பார்த்து நாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பட்டாபிஷேகத்தோடு இருக்கிற படம் தனியாக இருக்கிறது அப்படிலாம் நீங்கள் இல்லாமல் அது இருக்கணும். அப்புறம் சிவனும் பார்வதியும் அவங்க கண்டிப்பாக இருக்கிறது. இப்படி எது இருந்தாலும் ஒற்றுமையாக கணவன் மனைவியோடு இருக்கிறது தான் நீங்கள் வாங்கி வச்சு வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த ஒற்றுமை என்பது கிடைக்கும் எப்பொழுதுமே. அப்படினாலும் ஒற்றுமையாக இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, உங்களது ஜென்ம நட்சத்திரம் உங்கள் கணவனின் ஜென்ம நட்சத்திரம் 2 பேருக்கும் வரும்போது நீங்கள் கணவனை உங்கள் கணவருக்கு மிக மிக பிடித்தமான ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருள், இந்த 2ஐயும் சேர்ந்து தானமாக கொடுங்க. யாருக்காவது வாங்கி கொடுத்து நல்லா வேண்டிக்கோங்க. இது சாப்பிட்ற ஃப்ரூட்டு முதற்கொண்டு, உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்டு அவருக்கு ஒரு ஃப்ரூட்டு பிடிக்கும் இல்லையா, இது 2ஐயும் சேர்ந்து தானமாக நீங்கள் கொடுங்க. எந்த நட்சத்திரத்தில் கொடுக்கணும்னா கணவனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது கூட நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இதை செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அடுத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு பௌர்ணமி அன்று 5 வயது குழந்தைக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்கும்போது, அந்த 5 வயசு குழந்தைக்கு ஒரு கவுன் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க, அதாவது அந்த 5 வயது குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துக்கிட்டே வாங்க. 3வது பௌர்ணமியிலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நிறைய நன்மையான விஷயங்கள் இருக்குது. இதனை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடனடியாக உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும். அடுத்ததாக செல்வம் நல்லா கொளிக்கணும், எங்ககிட்ட நிறைய பணம் வேணும் அப்படின்னா என்ன சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் மகாலட்சுமி தேவி தான் முதல்ல வருவாங்க அப்படின்னு. அவங்களோட வெங்கடாஜலபதியும் கண்டிப்பாக இருக்கணும். தம்பதியாக அவங்க இருக்கணும். சில பேர் அம்மாவை மட்டும் வச்சு கும்பிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது தான் நாம் எங்கேயாவது போனால் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றோம். அதே தான் அவங்களுக்கும். அவங்க 2 பேரும் இருக்கிற படம் கண்டிப்பாக திருவுருவ படம் இருக்கணும். அடுத்ததாக ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர் அவங்க நிச்சயமாக இருக்கும் பொழுது பணத்துக்கு குறைவே வராது, ரொம்ப அம்சமாக இருக்கும். அவங்களுக்கு கீழே 100 கிராம் மொச்சை தவறாமல் வாங்கி வைங்க, வெள்ளை மொச்சை. இது ரொம்பவே சுபீட்சமாக இருக்கும். அப்புறம் இந்திரன் இந்திராணி அவங்க படம் கண்டிப்பாக செல்வாக்கு உள்ள இடத்துல அவங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னா செல்வம் நிறைஞ்ச இடம் தேவேந்திரனோட உலகம். அவருடைய உலகத்திலேருந்து தான் எல்லாரும் செல்வத்தை வாங்கிட்டு வருவாங்க. தேவர்கள் அசுரர்கள் அத்தனை பேரும். ஏன்னா செல்வமும் பொண்ணும் பொருளும் அவங்கக்கிட்ட கொட்டி கிடக்கும். அதனால் அவங்க இருவரின் திருவுருவப் படம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அடுத்து விநாயகர் அப்படின்னு தம்பதி சபேதரராக கிடைக்கும், அதுவும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்புறம் சொக்கநாதர் மீனாட்சி இவங்க படம் இருக்கணும். ஆண்டாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அங்கெல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஆண்டாள் நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்குறவங்க, இந்திரன் இந்திராணி செல்வத்தை கொடுக்குறவங்க, மகாலட்சுமி தேவியும் திருப்பதி பெருமாள் அவங்களும் நமக்கு செல்வத்தை அள்ளி தர்றவங்க. இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் வணங்கும் பொழுது அங்கே பச்சை கற்பூரம் தூபமாக காட்டுங்க. ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க, உங்களுக்கு பணப்புழக்கம் நிறைய தேவைப்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் பச்சை கற்பூரமும் அதில் ஒரு ஏலக்காய் வச்சு ஏற்றுங்க, அல்லது லவங்கம் வச்சு ஏற்றி உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள், கண்டிப்பாக பணம் கிடைக்கும். அப்புறம் கல்விக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, கல்விக்கு யாரை நீங்கள் முன்னாடி வச்சு வணங்கணும் அப்படின்னா சித்திரகுப்தனோட படம் வச்சு நீங்கள் கல்வியை தொடங்கி வைங்க. சித்திரை நாள் அன்னைக்கு அந்த படிப்புக்கு தேவையான பொருளை வாங்கி பாருங்கள். சித்திரை நட்சத்திரம் அன்று நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. மாற்றமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். இதுவும் ஒரு நன்மையான விஷயந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.